Hello friends, welcome to Mr. Excel Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா lookup function பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து v lookup, h lookup, x lookup இந்த மாதிரி நிறைய lookups பார்த்திருப்போம். இது பாத்தீங்கன்னா just lookup அப்படிங்கற function பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாத்தீங்கன்னா lookup அப்படிங்கற function எப்படி வர்க் ஆகும்னா just வந்து ஒரே ஒரு காலம் இல்லனா ஒரே ஒரு ரோல இருக்கிற வேல்யூவை மட்டும் லுக்கப் பண்ணி நமக்கு கொண்டு வரும். வி லுக்கப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 5 காலம் 10 காலம் அதுக்கப்புறம் இருக்கிற டேட்டாவை கூட வந்து லுக்கப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஹச் லுக்கப்லேயும் அதே மாதிரி பண்ணிக்கலாம், எக்ஸ் லுக்கப்லேயும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி சிங்கிள் காலம் இல்லைன்னா சிங்கிள் ரோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 1000, 2000, 3000, 4000, 5000 சொல்லிட்டு இருக்குது. இதில் அதோடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ப்ரைஸ் அப்படின்றது மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து 1000 அப்படின்ற வேல்யூ வந்து இங்கே லுக்கப் பண்ண போகிறோம். இப்போ ஈக்குவல் டு போட்டுக்கிறேன், லுக்கப் போட்டுக்கிறேன். லுக்கப் போட்டுட்டு இந்த வேல்யூ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கமா கொடுத்துட்டு இப்போ அந்த வேல்யூ வந்து எந்த காலமில் இருக்கிறோ அந்த காலமை வந்து டேட்டா ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இந்த டேட்டா ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா கொடுத்துட்டு இப்போ நமக்கு தேவைப்படுகிற அந்த லுக்கப் வேல்யூ அந்த காலமை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ செலக்ட் பண்ணிட்டு இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1000க்கு ப்ரோசோன் வெங்கல மெடல் அப்படின்றது வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி நான் வந்து 3000 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தங்கம் அப்படின்றது வந்துருச்சு, கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு லுக்கப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது லோ டு ஹை அதான் அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இந்த லோ டு ஹை அப்படின்ற இந்த ஆர்டரில் இருந்தால் மட்டும்தான் இந்த இது வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமான வேல்யூ தான் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுடைய இந்த யூசேஜே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம்ஸ் எ ரக் மேட்ச், அதாவது ரஃப்பான ஒரு மேட்சை வந்து சிங்கிள் ரோவில் இல்லை சிங்கிள் காலமில் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இப்போ வந்து ஃபார் ரேண்டமாக நான் வந்து 3500 கொடுக்குறேன் பாருங்களேன், அப்பையும் கோல்டு தான் காமிக்கும். இதே 4200 கொடுக்குறேன் பாருங்கள், பிளாட்டினம்னு காமிக்கும். ஸோ எக்ஸாக்டான வேல்யூ வச்சு இது வந்து கால்குலேட் பண்ணாது, ரேண்டமாக ரஃப்பாக, அதாவது ஒரு ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் இந்த வேல்யூன்னு சொல்லி கன்சிடர் பண்ணி அதுவே வந்து ரிசல்ட் காமிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்போ லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.